ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இருக்க குழந்தைங்க செல்லு நிறைய பார்க்குறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து பொம்மை அதிகமாக, அதாவது கார்ட்டூன்ஸ் தான் அதிகமாக போட்டு விட்றோம். ஸோ அதை பண்ணாதீங்க. அதர் லாங்குவேஜஸ் அப்படியே போடுறா இருந்தாலும் தூரமாக தள்ளி வச்சு அதர் லாங்குவேஜஸை போட்டு காமிங்க. ஒரு ஒன் இயர் பேபிலேருந்து மேபி 1 இயர் பேபிலேருந்து 5 இயர்ஸ் பேபி வரைக்கும் நம்ம என்ன லாங்குவேஜ் போட்டு விட்டாலும் அவங்க வந்து ஈஸியாக கற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம வந்து தாராளமாக குழந்தைங்களுக்கு வந்து கிட்ட கையில் ஃபோன் கொடுக்காம தூரமாக வச்சு அதர் லாங்குவேஜ் கார்ட்டூன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ நம்ம லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜையும் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிறோன்றக்காக தான் எதையுமே சொல்லிக் கொடுங்க. நம்ம லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக நம்ம மொழிக்கு வந்து முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். ஐ இ உ ஏ ஐ ஓ ஔ அக்கு அப்படி சொல்லி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இப்போ வந்து நிறையா ஃப்ளாஷ் கார்டு வந்துருச்சு. ஃப்ளாஷ் கார்டு நிறையா காமிங்க. ஸோ நான் அடுத்தடுத்து ஒன்றுனா நான் வந்து நீ எடுத்த ஃப்ளாஷ் கார்டு எடுத்து காட்டுறேன். இப்போயுமே நான் குட்டி பாப்பாவுக்கு வந்து ஏதாவது சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன். 2 பாப்பாவையும் வந்து எனக்கு வந்து ரஷ்ஷான டைம்ன்றனால ஸோ பேசிக்லேயே குழந்தைங்கள வந்து நல்லா ஒரு இதில் கொண்டு வந்திருக்கேன். அதாவது அவங்க பேசிக் நாலேஜ் எவ்வளோ வரணுமோ 5th to இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து என்னை பொறுத்த மட்டும் நல்ல ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்கணும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் இருக்கணும், கான்சன்ட்ரேட் பவர் இருக்கணும், மெமரி பவரை கொண்டு வந்துடணும் 5th ஸ்டாண்டர்ட் முடிகிறதுக்குள்ளே. ஏன்னா 6th போயிட்டாங்கன்னா அவங்களே வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி வரும். நிறையா வந்து ஹோம்ஒர்க் வரும் 5th வரைக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் மேபி இப்போ சொல்லப்போனால் ஹோம்ஒர்க்கே கொடுக்குறதில்ல. அதே மாதிரி இங்கிலீஷ் ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து நிறையா கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க. வந்து குட்டீஸ்லேருந்து ஆரம்பிச்சு விடுங்க. அந்த அல்ஃபபெட்டில் ஏபிசிடியை வந்து இப்போ வந்து ப்ரொனவுன்சியேஷன் மஸ்ட்டாக கொண்டு வராங்க நிறையா டீச்சர்ஸ் வந்து. ப க ட டு அப்புறம் அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி மாதிரி கொண்டு வந்து ப்ரொனவுன் பண்ணுறாங்க. நான் எனக்கு வந்து தெரிஞ்சதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எப்படி லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம்க்கு லாங்குவேஜ்னு பார்த்திங்கன்னா பைனரி டிஜிட் 0 1 தான். இதில் வந்து நான் எழுதி ஒரு இதில் தனியாக வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ அப்படின்றதுனால எடுத்து எனக்கு தோன்றதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். பாப்பா வச்சுக்கிட்டு நம்ம போர்டு வச்சு செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் ஒரு போர்டு வாங்கிறேன். குட்டீஸை வச்சு இப்போ இருந்து கொண்டு போகிற பேசிக்லேருந்து என்னென்ன கொண்டு போக முடியும் அப்படின்றதையும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.